வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிப்ரவரி 19 50ஆம் நாள் பயிற்சியாக இயற்கை கஸ்தூரி பழ சுக்குமல்லி காஃபி பெருங்குடல் மற்றும் நுரையீரலுக்காக. இயற்கையான கிருணி பழத்தை பயன்படுத்தி நுரையீரலுக்கு தேவையான பொருட்களை சேர்த்து நம்ம இப்போ ஒரு காஃபி பண்ண போகிறோம். தேவையான பொருட்கள்: கிருணி பழம் அரை பழம், தேங்காய் 3 சில், தேன் 4 ஸ்பூன், பனங்கல்கண்டு தேவையான அளவு, மஞ்சப்பொடி 2 சிட்டிகை, சுக்குப்பொடி 1/4 ஸ்பூன், சீரகப்பொடி 1/4 ஸ்பூன், மிளகு பொடி 1/4 ஸ்பூன், திப்பிலி பொடி 1/4 ஸ்பூன், கொத்தமல்லி பொடி 1/4 ஸ்பூன். செய்முறை: கிருணி பழத்தை அரை பழத்தை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி உள்ள எல்லாத்தையும் எடுத்து நம்ம மிக்சியில் போட்டுட்டு அதை நம்ம கொஞ்சம் மண்பானை தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதை நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்துடுறோம். தேங்காய் 3 சில், அதையும் நம்ம தேங்காய் பால் எடுத்து அதையும் நம்ம கிருணி பழத்து கூட சேர்த்துடுறோம். அதுக்கப்புறம் அது கூட மஞ்சப்பொடி 2 சிட்டிகை, சுக்குப்பொடி 1/4 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1/4 ஸ்பூன், மிளகு பொடி 1/4 ஸ்பூன், திப்பிலி பொடி 1/4 ஸ்பூன், கொத்தமல்லி பொடி 1/4 ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் நம்ம தேன் 4 ஸ்பூன் அதில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு நம்ம பார்க்குறோம். தேவைப்பட்டால் பனங்கல்கண்டும் நம்ம அதில் ஆட் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா சூப்பரான சுக்குமல்லி காஃபி ரெடியாக இருக்கும். இது கிருணி பழம் சேர்ந்துருக்கிறதுனால கட்டியான சுக்குமல்லி காஃபியாக இருக்கும். இதை நம்ம தேவையான அளவு நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து உட்கார்ந்து ஒவ்வொரு ஸ்பூனாக நம்ம உமிழ்நீர் கூட சேர்ந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்மளுடைய பெருங்குடலுக்கும் நுரையீரலுக்கும் நல்லா ஒரு எனர்ஜெட்டிக்கான ட்ரிங்க்ஸாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம பாடியில் பஞ்சபூதங்களில் காற்று உறுப்புக்கு நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடியதான் இருக்குது. மெட்டல் உறுப்பு, காற்று உறுப்பு, இதை நமக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பெருங்குடலுக்கும் நுரையீரலும் தான் காற்று உறுப்பு. இந்த உறுப்பை பலப்படுத்துறதுக்கு பயனுள்ள சுக்குமல்லி காஃபி ரெடி. எல்லாரும் சாப்பிட்டு மகிழ்வோம், ஆரோக்கியமாக வாழ பழகுவோம். நன்றி, வணக்கம்.